குறைந்த செலவில் தரமான வீடுகளை கட்டுவதற்கான சாத்தியங்கள் குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் அத்தகைய வீடுகளை கட்டுவது எப்படி என விளக்குகிறது மதுரை வந்துள்ள அமெரிக்க குழு ஒன்று. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மதுரை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் புதுமையான முறையில் இலவச வீடு கட்டும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. உலக புகழ்பெற்ற சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்ட முறையை பின்பற்றி கட்டப்படும் இந்த வீடுகள் புயல், மழை போன்ற இயற்கை சூழ்நிலையை தாங்கும் என அமெரிக்காவின் நியூயார்க்கைச் சேர்ந்த கேத்ரினா தெரிவித்துள்ளார். To create a healthier and lifestyle for ourselves and the future. And earthbag technology is one of the solutions of the environmental problems as well as problems with poverty and shelter, because earthbag construction is half price of the regular cement construction. கடந்த ஆண்டு நேபாளத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தின் போது ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிந்து பலர் உயிரிழந்த நிலையில் நேபாள மக்களுக்காக இலவசமாக இதுபோன்ற வீடுகளை கட்டி கொடுத்ததாக தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஓவன் தெரிவிக்கிறார். We profile many of the best ones on our natural building blog and earthbagbuilding.com. These are the two most popular earthbag websites. Also, we have free videos, many free articles that explain all the building details for free. But we're here in India now to work with Anna University for affordable housing that's also disaster resistant. This is perfect if you have இயற்கையான முறையில் கட்டப்படும் இதுபோன்ற வீடுகளால் எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை என்றும் இதனால் இந்த முறையை பல்வேறு நாடுகளிலும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருவதாகவும் ஓவன் கூறுகிறார். This earthbag technology, I believe, is possibly the best, most appropriate building method for India and many other countries. It's about half cost of concrete construction. That's why there are thousands of buildings all over the world, many different countries. Just Google earthbag plus the name of a country and you'll see projects all over. மிகவும் குறைந்த செலவில் ஜல்லி, சிமெண்ட், மணல் இல்லாமல் கட்டக்கூடிய எளிமையான இந்த வீடுகள் குறித்தும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போவதாக தெரிவிக்கிறார் குட் எர்த் தொண்டு நிறுவனத்தின் பொறியியலாளர் டைட்டஸ். இந்தியாவுக்கு இந்த திட்டத்தை இந்த புதுமையான இந்த தொழில்நுட்பத்தை ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லி இங்கே நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். இதோட விளைவாக இப்போ இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கட்டடம் நாங்கள் கட்டியிருக்கிறோம். இது புதுசாக கட்டணும் அப்படின்றதுக்காக இல்லை, இது இந்த தொழில்நுட்பத்தை தெரியப்படுத்தி இது மூலமாக இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு நிறையா பேர் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, ரோட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க, வெறும் இடத்த மட்டும் வச்சுருப்பாங்க, எங்களுக்கு வீடு இல்லை அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அவங்களே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீடு கட்டிக்கலாம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். கட்டுவதற்கு எளிதான முறையிலும் குறைந்த கூலி ஆட்களே போதும் என்பதும் இந்த வீட்டின் முக்கிய அம்சமாக கூறப்படுகிறது. ரப்பர் போல் வளைந்து கொடுக்கும் இந்த வீடு குளிர்ச்சியுடன் காணப்படுவதால் இந்த வீடுகளை கட்டுவதன் மூலம் ஏழைகள் தங்களுடைய கனவை நனவாக்கிக் கொள்ள முடியும் என்கிறார் மதுரையைச் சேர்ந்த பழனி. இது யார் வேணுமாலும் செய்யலாம், இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது, காசே கிடையாது. ஒரு டாய்ட்டில் ஒரு 1500 ஒரு 1000 ரூபா கொடுத்தா மண் அடித்து கொடுத்துருவேன். நம்மளே பைய திணிச்சு வீடாக்கி இருந்துக்கலாம். மேலே சீட்டியவோ கூரையவோ எதுவும் போட்டுக்கலாம். எந்த மழைக்கு அசையாது, எந்த இதுக்கு இதாகாது. சேஃப்டியான வீடு, இது ஒரு அதிசயமான வீடு, பட்ஜெட் ரொம்ப கம்மியான வீடு, ஏழைகளுக்கு ரொம்ப வசந்தது. இது அதிசயமாக இருக்குது. நானே கூட கட்டிடலாம் போல தோணுது. பாதுகாப்பான முறையில் வீடு கட்டினால் போதும் என்கிற சிந்தனை அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற புதுமையான வீடுகளுக்கும் மக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரிப்பதாக கருத்து நிலவுகிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து நீதிராஜன், நியூஸ் 7 தமிழ்.